படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். நான் படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி அத்தை இன்னான்னு கேளு தம்பி. நான் படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். குப்பத்துல நானும் தான் கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி அத்தை இன்னான்னு கேளு தம்பி. யாரு ஒன்னாருந்தா எத்தனையோ பேரு அடுக்கொன்னு சொல்லுவாங்க பாரு. என் புத்தகந்தா எழசனம் வேற இங்க யாரு. பாட்டாளி போல் நீ பாடுபடு கூட்டாளிக்கும் நீ வேற கொடு. எல்லாரும் ஒன்னாக இந்நாட்டின் கண்ணாக. நாம் படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். குப்பத்துல நானுந்தா கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி தம்பி அத்தை இன்னான்னு கேளு தம்பி. நான் படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். பாடுபட்டா வசந்திடலாம் மேலே ஒந்தோடுக்குத்தான் போட்டுடுவா மல்லியப்பு மாலை. நேரு வழி எடுத்து வைக்கால என் தம்பிங்களா நேர்மைக்குத்தான் பரிசு வரும் நாள. நான் சொன்னத நீ கேட்டுக்கையா போகாதுல நீ போட்டுக்கையா. பார்த்தானா பேதைதான் படிக்காத பேதைதான். நான் படிச்ச பள்ளிக்கூடம் நான் வளர்ந்த நொச்சிக்குப்பம். குப்பத்துல நானுந்தா கத்துக்கிட்ட பாடம் தான். ஏராள சின்ன தம்பி அத்தை இன்னான்னு கேளு தம்பி. லா 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 லா. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் இலவச சோறு போடுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எல்லோரும் அமைதியாகவும் வரிசையாகவும் நின்று உணவை பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நல்ல நாளும் அதுவும் அன்னதானம் செய்யறோம். ஏன் தடுக்கிற? அப்படித்தான் தடுப்பேன். யாருக்கு நீ இந்த சோத்தை போடக்கூடாது. நீ ஏதோ தான தர்மம் பண்றாங்க, அத்தையும் தடுக்கிற. நான் ஏழை பழங்க வயிறு நிறைய துண்டுறது உனக்கு பிடிக்கலையா? இத பாருமா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவங்க ஏமாத்தி நிக்கிறான். 2000 பேருக்கு சோத்த போடுறேன்னு சொல்லி எங்க பேட்டையில் வசூல் பண்ணீங்க. 250 பேருக்கு தான் போட்டு நிக்கிறான். மீதி எல்லாம் இவனே சுட்டான். யோ, அத்தை உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமாவா? மிச்ச மீதி அரிசி பருப்பெல்லாம் இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு நீ சொல்றது எந்த அளவுக்கு நெசன நாங்களும் பாத்துறோம். அப்ப கம்மன 4 பேர் பின்னாடி வாங்க. நீங்களே வாங்க.
பாருங்க. பாத்தீங்களா பாருங்க. அட பாவி, நெசமாலுமே ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப சொல்ற கேட்டுக்க. இன்னொரு தப்பா இந்த பேட்டை பக்கம் வந்து வசூல் பண்ணேன்னு தெரிஞ்சது உன் உடம்புல தலை இருக்காது. தெரிதா? போடா. நெஞ்சம் முன்னு நேர்மையுண்டு வேடு ராஜா. நான் உன்னை என்னமோ நினைச்சியா? நீ ரவுடிக்கு மேல ரவுடியா கீர? நான் ஒன்னும் ரவுடி இல்ல. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பழக்கிறவன், உழைச்சு சம்பாதிக்கிறவன். தெரிதா? அப்படின்னா மாஜி ரவுடியா? சாமாரி. சோமாரி இல்லையா? அன்பா கூப்பிடுற சோமாரி. நீ செஞ்ச காரியம் என் மனசு அப்படியே டச் பண்ணிடுச்சா? அதான் அன்பு பொங்கி வருது. அப்படியா? அப்ப சரி. ஆமா, இம்மா பேச்சு பேசுறியே, நீ யாரு? இதே குப்பந்தா. ஒண்டி கட்டையா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை. வயிற்ற கழுவ மானதுக்கு அப்பதான் ஏதோ கிடைக்குது. ஆமா, ஒண்டி கட்டைங்கிற துணைக்கு இனிமேதான் தேடிக்கணும். நல்ல தில் இருக்கிற ஆம்பளையா, சுய சம்பாதிக்கிற ஒரு சோமாரியா அப்படி இருந்தா கட்டிக்கலான்னுதான். ஆனா நீ? நானும் ஒண்டி கட்டுதான். ஏதாவது ஒரு நல்ல கைதியா பார்த்து கட்டிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரட்டேன் சோமாரி. சரி கைதே. சோமாரி கைதே. சத்தியம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். ஜெயிச்சிட்டேன். அவரவர் சூது பணத்தை இடுங்கள். என்ன சாக்கடை பெருச்சாலி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? ஃபுல்லு. கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபா தான்ப்பா இருக்கு. 3 ரூபா அப்புறம் தரனே. நடக்காது. கடன் உறவை துண்டிக்கும். உடனடியாக கொடு. சொந்த புள்ள தானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணு தான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா. அப்பா, என் மகள் ராதா எங்கே? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனா ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் பார்க்க போறேன்னு. இப்பொழுது நமது அலுவலகத்தில் பணிபுரியும் திரு ராஜா அவர்களும் செல்வி கோகிலா அவர்களும் நடனமாடுவார்கள்.
ராஜா இன்னைக்கு உங்க டான்ஸ் ப்ரோகிராம் பிரமாதம். அது கார் தெரியுமா? யாரு முன்வரிசையில இருந்து நான் தானே? சி, 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 சி. உன் பக்கத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்தாங்களே பாத்தியா? அவங்கள பார்த்த உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தாங்கல. டான்ஸ் தூள் கல்பிட்டேன். சிப்போங்க உங்களுக்கு எப்ப குடும்பம்? ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க? உங்க அப்பா பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவருக்கு புதுசா 2 சீட்டு கட்டு வாங்கி கொடுத்தா போதும், உடனே சரின்னு சொல்லுவார். என் கவலை எல்லாம் எங்க அண்ணிய பத்தி தான். ஏன் உங்க அண்ணன் கிட்ட சொல்றது? எங்க அண்ணனா இந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு தெரியுமா அவரு? என்னங்க என்ன? நாக்கு செவக்கவே இல்ல. 1/2 கிலோ மிளகா பொடியை போட்டு தடவனா நல்லா செவந்துரும். என்ன சொன்னீங்க? அரைக்குறையா ஒண்ணு செவக்கல, நல்ல கோவைப்பழமாட்டம் செவந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? உங்க சமையல் பிடிக்கல. நான் என்ன பண்ணட்டும்? மீனாட்சி புஸ்தகத்தை பார்த்துதான் செய்யறேன். நாளையில இருந்து நீ சமைக்க போறியா? ஒரு சமையக்காரிய வைங்க. சாரி சாரி சாரி, சமயக்காரியெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதுமா. நான் ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில 10ஓட 11 குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். நமக்கு வசதி பத்தாதுமா. எங்க வீட்ல சமையக்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, உங்க வீட்டு விஷயமே வேற. உங்க அப்பா யாரு? பஞ்சாயத்து தலைவர் பசுபதி. அவர் அடிக்காத கொள்ளையா? பணத்தை கொடுத்துட்டல, காரியத்தை முடிச்சிருவோம். ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகட்டும். வரவளை சமயக்கட்டுல விட்டுட்டு நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். பாத்து, வர்றவ கட்டுல உக்காந்துகிட்டு உன்ன சமய கட்டுல விட்டுற போறா. சரசு, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டேமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க. இதுக்கெல்லாம் டைம் வச்சா எப்படி? போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா? அண்ணே, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா அது என்னடா அது நான் இந்த நிலையில எழுதிருந்தேன். என்ன பட்டன் போட்டு விடணுமா? போட்டு விடு. இல்லண்ணே, ஷேவ் பண்ணி விடணுமா? பண்ணி விடு. இல்லண்ணே, பின்ன என்ன? நான் ராதான்னு ஒரு ஏழை பொண்ணு காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டாளடா. அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. அண்ணே, 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 இப்படி adjust பண்ணிடுண்ணே, அண்ணே, அண்ணே, please, அண்ணே, அண்ணே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கிறான். ராஸ்கல், அரைஞ்சு பல்லெல்லாம் கேட்டு விடுவோம் படவா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தை என்கிட்ட வந்து சொல்லுவே? நீ இந்த குடும்பத்தை கௌரவத்தை பத்தி என்னடா நினைச்ச நீ? ராஸ்கல், என்னங்க ஆச்சு? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? உன் மச்சான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? யாரோ ராதான்னு ஒரு ஏழை பொண்ணா, இவர் அவளை காதலிக்கிறாரா, அவளைதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல இருக்கிறான். ஏழை பொண்ணை இவர் காதலிக்கலாமா? ஏண்டா, இந்த வீட்டு மூத்த மருமக யாரா? நாயே நாயே, யாரா இவ? எவ்வளவு பெரிய இடத்துல வந்தவ. சரி, அவ அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லனாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நீ? அண்ணே, அண்ணே வெண்ணே பின்னி விடுவான் படவா. முடியாதுடா, முடியவே முடியாதுடா. இந்த பார், ஃபைனலா சொல்லிடுறேன், ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தாதான் அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். தம்பி, நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. thank you அண்ணே. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு. திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன். பூனைக்குட்டி மாதிரி இருந்தாள்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணே, அண்ணே, அவ போயிட்டாடா. போயிட்டாங்க. அப்பா, டேய் சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்லண்ணே, அண்ணி திடீர்னு அங்க போறேன்னு சொல்றாங்களே, இப்ப என்னென்ன பண்றது? இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. அடங்கி நடக்கிறதாவது? ஆணுக்கு பெண் அடிமையா இருக்கிறதே வெறுக்கிறவனா? பெண்ணுக்கு பெண் அடிமையா? ராதா, ராதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. ராதா, வாழ்நாள் பூரா இல்ல, நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாமா. பாட்டி, என்ன கண்ணு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஒருத்தரு நிக்கால கொண்டு வந்து விட்டாரு. அது யாரு? உன் பேர்ல அவ்வளவு அக்கறை உள்ளவங்க? நான் தான் பாட்டி. நீதானப்பா? நல்லா இருக்கணும் தம்பி. இது என்ன பெரிய விஷயம் பாட்டி? உன் பேரை தான் உசிரியை காப்பாத்தலாங்கிற. என் பேர்னா உன் உசுர காப்பாத்துனா? என்ன சொல்ற தம்பி? ஆமா பாட்டி, என்ன பிடிக்காத சில பேமாரி பசங்க இருக்கிறாங்க.
நான் சோக்கா சைக்கிள் ரிக்ஷால தூங்கிட்டு இருந்தேனா அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டானுங்க. சரியான நேரத்துல உன் பேரன் வந்து நேரத்துல இந்த நேரத்துக்கு எனக்கு சங்கே ஊதிருப்பானுங்க. நீயா காப்பாத்துன என் கண்ணு, என் ராசா. யோ, உசிர காப்பாத்திருக்கான்னு சொல்ற, சும்மா சைக்கிள் ரிக்ஷால கொண்டு வந்து விடுறிய. ஒரு சொக்கா துணி வாங்கி அந்த பையனை கொடுத்தனா நீ ஒரு மனுஷன்யா? ஆமா, நான் மனுஷனா இல்லையான்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னங்கிற? ஆட டபுள் ஓகேயா? ஓய், இந்தா வச்சுக்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? இருக்கட்டு பாட்டி, அப்பா இல்லாத குழந்தைல. நீ கவலைப்படாத பாட்டி, இவன் நல்லா படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தினம் அவனை பள்ளிக்கூடத்துக்கு நான் கூட்டு போறேன். சரிதானா? அப்ப வர பாட்டி, வரேன்டா. சொல்லிட்டு அப்படியே போயிடாது, அடிக்கடி வந்துட்டு போ. ஆமா, இந்த வீட்ல நீ என்ன பண்ணி நிக்கிற? பாட்டிய நானும் ஒரே வேலை, சாப்பாடு கூட தூக்குறது. தொழில தோஸ்து. ஓ, அப்படி. சரி, நான் ஒட்டுமா கைத. சரி, இங்க வேண்டாம். ஏங்க, நம்பர் 7 ஏகாம்பரம் தெரியுது தானே? உங்களதான் கேக்குறேன். 7 ஏகாம்பரம் தெரியுது தானே? சும்மா இரும்மா. நானே சீட்டு சேராமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். 7 ஏகாம்பரம் தெருவாவது, 10 பீதாம்பரம் தெருவாவது. சென்று வா. என்னங்க, இந்த வீட்டுல தானே திருச்சிற்றம்பலம் இருக்காரு? ஏமா, இதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டு வந்திருக்க கூடாது. இங்க வந்து உயிர் எடுக்கிறியே. நான் ராணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். யார் இது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி கிடுகிடு நீ பாட்டுக்குள்ள வர? யார் நீ நாய்? மரியாதையா பேசு. முதல்ல நீ யாரு அது சொல்லு. எதுக்கா இங்க வந்த? அண்ணி, அண்ணி. என்ன, இவதான் உங்க அண்ணியா? ஆமா ராதா. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. அக்கா, நேத்துக்கு ஒருத்தர் வீட்டுல வந்து பித்திர பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்லம்மா, தெரியாம தானே பண்ண. இது போய் யாரு? உங்க பாதங்க என் கண்ணீரால கழிவுனாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன மன்னிச்சிரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, ஒரே ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. தம்பி, இதுதான் நீ சொன்ன பொண்ணா? ஆமா அண்ணி, திருச்சிற்றம்பலம் மகா ராதா. ராதா, உங்க அக்கா சொல்றல்ல, அழாத. எந்திரிமா, எந்திரிமா. ராதா, ராஜா, அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு கல்யாணம். என்னது? பொண்ணுக்கு அப்பா தமிழப்பாவா? அந்த ஆளுக்கு தமிழை தவிர வேற சொத்தே கிடையாதம்மா. சுத்த பாப்பராச்ச. உன் கொழுந்தனாருக்கு ஏமா இவ்வளவு சாதாரண இடத்துல பொண்ணு பார்த்த? உங்களுக்கு தெரியாதுப்பா, ஏழை பொண்ணானாலும் தங்கமான பொண்ணு. ஆ? நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேனா அப்படியே என் கால்ல விழுந்து நான் உங்களுக்கு அடிமைன்னு சொன்னாப்பா. வாழ்நாள் பூரா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சுப்பேன்ல. பாலு, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாளா இல்ல? நான் யார் மக? அதான பார்த்தேன். பாக்கி வேடிக்கைய கல்யாணத்துல வந்து பாருங்கப்பா. சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா கொசு அடிக்கிற? அன்னி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இவ கால நாயே வேணும். இவ்வளவு என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே? என்ன சொன்ன? சும்மா மாட்டாத. என்ன விட நீ கொஞ்சம் சீனியர், அவ்வளவுதானே. இதுக்காக மரத்து மேல ஏறிட்டு குதிக்கணுமா? அப்போ என்ன குரங்குன்னு சொல்றியா? சொல்லித்தான் தெரியணுமாக்கம். என்னடி சொல்லு? கைய ஓங்குன கழுத்தை திருகி போடுவேன். ராதா, அட நீங்க வாங்க, உண்மையான பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க. என்னம்மா நீ என்னவோ சொன்ன? இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ வீட்டுக்கு வரட்டும்பா. அவளை ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கல. ஆ. என் பேர் சரசு இல்ல. அப்பா, அரைக்கிறதுக்கு அவளுக்கு வேற ஐட்டம் கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. சரசு, அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஆரத்தி தட்டோட வா. அடிப்பாவி, புது புடவையில ஆர்த்திய குட்டிட்டடி. சாணிய கரைச்சு கொட்டிருப்பேன், ஆர்த்திய கரைச்சு கொட்டினேன்னு சந்தோஷப்படு. எனக்கு நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஏமாம்மா, இதுக்கெல்லாம் கோபப்படாதம்மா. முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. புடவை என்ன பெரிய விஷயம்? சொன்னா இவன் தோச்சு தரான். என்ன தோச்சு தர மாட்டேன்? அதை விட வேற வேலை என்ன? ராதா, புடவை அவுத்து கூட. இங்கேயே வா, உள்ள போ. அலையறான் பார். என்ன இழுக்க வேண்டி இருக்குது? என்னம்மா எப்படி சொல்ற? தம்பி கல்யாணம் ஆயி போச்சு. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா?
பக்கத்துல வா. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். ஓ, பேசலாமே. குழந்தை சத்தம் இப்பவே கேட்காது. இங்க வா. இங்கதான் இருக்குதா? புருஷன் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாள்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு? போங்க. இப்ப சொல்லு. ஏங்க நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்கா? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல. அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது? சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும்? அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்கிரும். ஐயோ, அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே. அவன் எப்போதும் அடிமைதானே. கவலைய வீடு, நான் குதிரை வாங்குறேன், நீ வரலாமே ஊர்கோலமா ஜமாய். நான் யார தருவேன், நீ மகராணி போலாகலாம். நினைச்சத முடிச்சிடுவா, கண்ண காட்டி காரியத்தை கெடுத்திடுவா. அவ ஸ்கூட்டர் வாங்கினா இவ குதிரை கேட்கிறா, நான் தவிக்கிறேன் கடிவாளம். மாமா யானை வாங்கினேன், இனிமே எதை நான் வாங்குவேன், என் முதுகுல ஏறட்டுமே. பொண்ண பார்த்தோம் தாலியையும் கட்டி புட்டோண்டா, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் மாட்டிக்கிட்டோண்டா. நீ குதிரை
நீயான இந்த பாரத சுமக்கணுண்டாடே தீராதது இது மாறாதது தம்பி நம்மோட தலைவிதிதா ஐயோ என்னயா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்க இன்னொரு மீன் துண்டு பட்டா போதுக்கிறப்பா சோறு நல்லா இருக்குன்னு 8 நாள் சோத்தை ஒரே நாள் தூண முடியுமா என்ன? என் சமையல் அவ்வளவு நல்லா இருக்குதா? மேல சொல்லட்டுமா, நான் இப்படி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. இப்படி அன்பா ஆசையோட பக்கத்துல உக்காந்துக்கிட்டு எனக்கு யாரும் சோறுப்பட்டதே இல்லை. உங்க அம்மா போட்டிருப்பாங்களே? எங்க அம்மா முகமே நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. இத்தனை நாள் உறவுக்காரங்க இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தியா? உறவாவது சனமாவது குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் உறவுதான். தினம் நான் சைக்கிள் ரிச்சால கூட்டு போறேன்னு குழந்தைங்க அவங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரிதான். முன்ன விட இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு நீ போட்ட, நாளைக்கு நான் எங்க போறது? ஏன் தினமும் நான் போட மாட்டேன்னா என்ன? என்னயா பாக்குறேன்? அப்படி ஒரு முடிவை நமக்குள்ள பண்ணிக்கலாங்கிறிய கைத சோமாரி. பின்னதுக்கே அவனை வீட்டாண்ட கூப்பிட்டு விருந்து வச்சு கைத உன்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நீ என்ன சோமாரின்னு கூப்பிடுறிய, அதான் கைத. நீ என்ன கைதான கூப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலங்காத்தால இருந்து அண்ணன் பூத்துக்கு பாலிஷ் போடுறது உங்க வேலையா? உன் பூத்து இருந்தா கூட பாலிஷ் போட்டு தரேன். இந்த கிண்டெல்லாம் இங்க வேண்டாம். உங்களுக்குன்னு சுய கௌரவம் தன்மானம் எதுவுமே கிடையாதா? அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அண்ணன் பூட்ஸுக்கு தம்பி தான் பாலிஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீ சொன்னியே இந்த சுய கௌரவம் தன்மானம் எல்லாம் இருந்துச்சு. பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் துவைக்கணும். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதா இந்த பிரிவு எடுத்தீங்களா? இல்லையே, உன் அழுக்க தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே. பொண்டாட்டு புடவை துவைச்சு போடுறது நாகரிகம், தம்பி அழுக்கு சட்டையை துவைக்கிறது அடிமைத்தனங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப என்னப்போ என் தம்பி சட்டை சுத்தமா இருக்க கூடாது, அதானே உன் நல்ல எண்ணம். கவலைப்படாது, இதோ பார், பூம் பூம் ஷக்கலக்கா, இதோ பார் அழுக்கு சொக்கா. போதுமா? போதும். தம்பி, உனக்கு இன்னைக்கு சோப்பு வாசனை இல்லடா, மண் வாசனை தான். அண்ணே அண்ணே, என்னடா என் செல்ல தம்பி, இத பாத்தியா உன் பூட்ஸ் எப்படி பாலிஷ் போட்டிருக்கேன் பார். உரைக்காதே, உரைக்கவே உரைக்காதே. மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காரு. கற்பகாம்பாளா? நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா? விருந்தாளி இல்ல, மேல இருக்காங்க. இப்பெல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரர் வைஃபா? சரி, நான் அங்கேயே போறேன். தாயே கற்பகாம்பாள், தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற 2 மருமகள்களும் பொம்பளைங்கதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. எதுக்கு எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும்? எனக்கே வழி தெரியும், சொல்றேன். தனி கொடுத்தன போயிடுவோம். அடைய வளைச்சான் தெருவுல. எதை வளைச்சான்? அடைய வளைச்சான் தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடை என்னமா பண்ணலாம்? பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க. இந்தாங்க போடு. நாம மட்டும் இழிச்சு வாங்களா? முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க, நீங்க அடைய வளைச்சான் தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா? இந்தாங்க, முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? அண்ணா, இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல நம்மள நடு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது என்ன? அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, இப்பவாது புத்தி வந்ததே. டேய் ராஜா, இங்க வாடா. என்னண்ணா? முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடைய வளைஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவேன்.
என்னையே அடிச்சிட்டியா நீ? டேய்! போயிட்டாங்க. ஏண்டப்பா அடி பலமா விழுந்துச்சா? இல்லண்ணே. எனக்கு பலமா விழுந்துச்சுடா. ஐயோ சாரிண்ணே, நீங்க திடீர்னு அதிர்ச்சி வேதனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ச்சே, பொண்டாட்டிகள் அடக்க வழி தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே. ஏண்டா நமக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்லண்ணே. கரெக்டா? மாமியார் ஊத்தி இருந்து 4 குட்டு குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சாரதி, ராஜா, உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க யாரு? முதல்ல சாரதி யாரு, ராஜா யாரு அத சொல்லுங்க. நான் சாரதி. நான் ராஜா. நீங்க யாரு? டெல்லியில மயில்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? டெல்லி மயில்சாமிங்கிறது எங்க சித்தப்பா. அது நான் தான். சித்தப்பா அவர் யாருன்னே தெரியல. சித்தப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டேன். மெட்ராஸ்ல உங்க கூடவே இருக்கலாம்னு முடியும். தப்பாங்கிறீங்க. சித்தி வரல? போன தை அமாவாசை அன்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சிட்டேன். சித்தி செத்துட்டாங்களா? செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும். நானும் உங்க சித்தியும் கங்கை ஆத்துல 4 முழுக்கு போட்டுட்டு 5வது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணோம். கங்கை ஆத்தோட போயிட்டான். 4வது முழுக்கோட நிறுத்திட கூடாதா? அது இப்பதானே தெரியுது. அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், பாடி கிடைக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அஸ்தி கரைச்சீங்க? பாடியாடா முக்கியம். ஓ சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு, அதை எரிச்சு அந்த சாம்பலை கரைச்சிட்டு. ஓஹோ, பொண்டாட்டியை தொலைக்க இப்படி ஒரு வழி இருக்கா? முதல்ல என் பொண்டாட்டி எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும். என்ன அவர்தான் ஏதோ ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்னது? நான் ரீல் விடுறேனா? என்ன விளையாடுறீங்களா? 25 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வரும்போது பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? இந்த போட்டோவுல இங்க நிக்கிறது உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது நான். இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே, அதான் நீ. அந்த பட்டனை போட்டு விட்டுருங்களேன். இது போட்டோடா. சரி, இவனாவது பட்டன் இல்லாம இருக்கான். இங்க ஒரு கேனைய பேண்டே இல்லாம இருக்கானே, இந்த பையன் யாரு? நீதான். இது பரவாயில்லையே, நான் சின்ன வயசுல வேஷ்டியே கட்டுறது இல்ல. அந்த போட்டோ எங்க? உள்ள இருக்கு பாருங்க. வேணாம் வேணாம், நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களே. இங்கே தங்கலாம். டெல்லிக்கு இடம் கொடுத்துட்டீங்களே, இனிமே பாருங்க. யார் இவரு? எங்க டெல்லி சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன். அது சரி, நீ யாரும்மா? என் பொண்டாட்டி சரசு. ஓ, இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்ன இப்படி கேக்குற? இனிமே இவர் நம்ம கூட தான் தங்க போறாரு. என்னது? இங்க தங்கறதாவது? அதுதான் நடக்காது. வேணா வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டோம். இது யாரு? ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்கன்றதுக்கு? மாமா, நீங்க இங்க தங்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது பெரிய தாராள பிரபு, வரவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டா. மாமா, நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் முழுக்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் அவர் இங்க தான் தங்குவாரு. 1 மாசம் இங்க தங்குவாரு, 2 மாசம் தங்குவாரு, 3 மாசம் சொல்றேன், 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம். ஏண்டா, உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பொம்பளைங்க தானே? அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க? எப்படி? என் தம்பிக்கு கல்யாணமாயி 6 மாசம் ஆகுது. 6 மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டை தான். எங்களால தாங்க முடியல. ஆமா சித்தப்பா, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவனுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்த நடத்தணும்னு நினைக்கிறாங்க. பிரிய நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே? அது எப்படி? என்ன என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது, நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த சக்தி தான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சு. அதுக்கு தான் நாரதர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே, ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கவலையே படாதீங்க, நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும். கற்பகம், கற்பகம். என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, எனக்கு உடம்புக்கு முடியல. நாளைக்கு மாடிக்கு 2 வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு போறியா? கண்டிப்பா. என்ன விலாசம்? மேல தெருவுல 33ஆம் நம்பர் வீடு. சாரதி, ராசான்னு அண்ணன் தம்பிங்க 2 பேரு. இந்தா சாப்பாடு எடுக்க வேண்டிய விலாசம், கொண்டு போய் கொடுக்க வேண்டிய விலாசம் எல்லாம் அதுல இருக்கு. இந்தாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சரி, வந்தாள்னா சின்ன எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க போற? டான்ஸ் கிளாஸ் போறேன். டான்ஸா? ஆமா, டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஆரம்பம். நீ டான்ஸ் ஆட போறியா? ஏன் நான் ஆடக்கூடாதா? இந்த வயசுல உன் உடம்பு வளையுமா? வளையாட்டி வளைக்க வெப்ப. உன் புருஷன் தான் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறானே, அது போதாதா? காக்கா மாதிரி குரல் இருக்கிறவங்களுக்கு பாட்டு வரும் நம்பிக்கை இருக்கும் போது எனக்கே டான்ஸ் வராது. இந்தாங்க சாப்பாடு கூட கறி வந்தா கேரியர் எடுத்து கொடுத்துருங்க, நான் வெளியே போறேன்.
காலையில தானே பாட்டு கிளாஸ் போனேன், இப்ப எங்க போற? ஜூஸ் பிழிய கத்து கொடுக்கறாங்க, அங்க போறேன். ஏமா இப்போ உன் புருஷனை புளியறியா ஜூஸ் அது பத்தாதா? ஐயா டெல்லிக்காரரே, இது எங்க குடும்ப விஷயம், நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? பாட்டு கிளாஸ்க்கு அப்புறம் நான் இக்கபானா கத்துக்க போறேன். ஐயோ, அவ ஏதோ கத்துக்கிறாளே, நான் எதை கத்துக்கிறது? கராத்தே கத்துக்க. கராத்தேவா? ஜப்பானிய முறை நரம்படி ஒரே அடி உன் ஓர கத்தி காலி. நான் இப்பவே போறேன் ஜப்பானுக்கு. கராத்தே கிளாஸ்க்கு. கராத்தே 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 கராத்தே. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என் பொழுது எப்படி போகுதுன்னு கவலைப்பட்டேன். இப்போ அந்த பொழுது பயனுள்ளதா போகுது. இனிமே இந்த 2 பொண்ணுகளையும் திருத்துறதா என் முதல் வேலை. ஓ, இது அவளுதா? ஐயா ஐயா, யாரும்மா நீ? சாப்பாடு கேரியர் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். என்னம்மா அது? கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. இளமையா நீ வந்திருக்க? தலையில ஏதாவது மை அடிச்சிருக்கியா? பாட்டி உடம்பு சரியில்லாதான் நான் வந்திருக்கேன். ஏமா அந்த பசங்களை உனக்கு அடையாளம் தெரியுமா? அது என்னய்யா தெரியாதுங்கிற? இந்த சீட்ல பேர் இருக்கு. அந்த சாரதி ராஜான்னு கூவுனா 2 பேரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. சேவல் தான் கூவும், நீயும் கூவுறேங்கிறியா? சரி, இந்த அருக்கு கேரியரு எடுத்துட்டு போ. ஏயா, இந்த வீட்ல பொம்மநாட்டிகளே கிடையாதா? ஏம்மா அப்படி கேக்குற? என்னய்யா, சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலைக்கு வைக்க வேண்டாம்? சுத்தமா விலைக்கு வைக்கணும்னு சொன்னா கேட்டா தானே. என்னம்மா சிரிக்கிற? ஏனையா நீ சொல்றது ரொம்ப தமாஷாக்கிது. சொன்னா கேட்டா தானே இழுக்கிறியே. உப்பு கல்ல வச்சு கன்னத்துல 2 நெரடி விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க? மாமியார் இல்லாத வீடா, அதான் அலங்கோலமாக்கிது. 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 உன் பேர் என்னம்மா? மயிலாப்பூர் கற்பங்கம்பான்னு சொல்லுவாங்கப்பா. ஆஹா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள். முதல்ல கேரியர கிழவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கிட்டியா? சொல்லு. இந்த வீட்டு நிலைமைய உன்கிட்ட விளக்குறேன். இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கற்பகம், இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற? செஞ்சு பாரியா, அப்ப பழம் எப்படி கிடைக்கும்னு உனக்கே தெரியும். ஏயா உப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? உப்புக்கல்ல கிடைக்கும், ஆனா அந்த உப்புக்கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல. அது சரி. ஆமா, உன் விலாசம் என்ன சொல்லு? மயிலாப்பூர் நாச்சியா இருக்குப்பா. இத எடுத்துட்டு போட்டா? நீ எடுத்துட்டு போவனா? இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏயா? இந்த வீட்டு சோழா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன். மயிலாப்பூர் கற்பகம். யாரு? மயிலாப்பூர் கற்பகம். உள்ள வரலாமா? அட வாங்க சாமி. கொஞ்சம் மரியாதை. என்ன விஷயம் சாமி? அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். உதவியா? நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும்? அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். நீ மாமியாரா வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் திருத்தணும். மாமியாரா? அந்த பயலுகளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதா? என்ன எப்படி சாமி மாமியாரா ஏத்துக்குவாங்க? மாமியாரா வேணாம், சின்ன மாமியாரா வா. இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிராடா? மாமியாரா இருந்தா என்ன, சின்ன மாமியாரா இருந்தா என்ன? தேள்ல பெரிய தேளு சின்ன தேள்னா இருக்கு. எந்த தேளு கொட்டினாலும் வலிக்கும். நீ இங்க வர்ற கொட்டுற வலிக்குது, அவங்க திருந்துறாங்க. இன்னா சாமி என்ன எப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க? அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சின்ன மாமனார், நீ அவங்களுக்கு சின்ன மாமியா. எனக்கு நீ என்ன வேணும்? என்னது? என்ன ஏசுநாதர் ஆக்கிட்ட? வெளிய போயா, முதலடி வெளிய போ. வெளிய போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். போயிட்டு வரேன்னு சொல்ல போறியா? அந்த குடும்பத்துல பெரிய பொம்பளைங்களே இல்ல. அந்த 2 பொண்ணுங்களும் திமிரு பிடிச்சு அலையறாங்க. அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாம நல்லா இருக்கணும்னா நீ அங்க வந்து மாமியாரா நடிக்கணும், அவங்கள திருத்தணும். அது உன்னாலதான் முடியும். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல தாயே.
நான் வரட்டுமா? சரியா? சரி, அது எப்படியா முடியும். என் சம்சாரம் ஆத்தோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? நீ அங்க வர்ற. உன்னை பார்த்த உடனே ஐயோ ஆத்தோட போன என் சம்சாரம் வந்துட்டான்னு பெரிய ரீல் விடுவேன். சினிமால வர மாதிரி அதே ரீல் தான். ஆத்தோட போயிட்டு இருந்த என்ன மீன்காரங்க வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. அப்படியேதான். அப்புறம் அந்த மீன்காரங்க அவங்க குலதெய்வத்துக்கு என்ன நரபலியா கொடுக்கும் போது நான் எப்படி தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அச்சா. அப்புறம் நீ எங்க இருக்கேன்னு நான் அங்க இங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு கிளி ஜோசியக்காரர் நீ இங்க இருக்கதா சொன்னாங்க. நான் அப்படியே வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அச்சா 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 கதை. ஐயோ நீ சினிமாவுக்கே கதை வசனம் எழுதலாம். அடாடாடாடா டாப்பு. சரியா? இப்ப நான் என்ன பண்ணோம்? நீ இந்த வீட்டுக்கு வந்து பாம்பு மாதிரி புசுன்னு சீரணும். புள்ள பூச்சி மாதிரி குடஞ்சு எடுக்கணும். தவளை மாதிரி 24 மணி நேரம் கத்தணும். அது எனக்கு பழக்கப்பட்ட வேலை. நான் ஒண்ணு. என்ன? எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சரின்னு சொன்னாதான் நான் வருவேன்பா. என்ன வளர கைது? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வேணாம். சரியா? உனக்கு பிடிக்கலன்னா நான் போல. அந்த ஐயா கிட்ட நான் சொல்லிடுறேன். தம்பி, கற்பகத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அது எப்பாவது தப்பான காரியத்துல ஈடுபடுமா? அது எனக்கு தெரியும் பாட்டி. இருந்தாலும் இல்ல தம்பி, அவளுகளை பத்தி எனக்கு தெரியும். நான் சாப்பாடு இருக்கிற வீடுதான். 2 பேரும் 2 ராட்சசிங்க. அந்த பிள்ளைகளோ சாது ராமர் லட்சுமண மாதிரி. இதுக கிட்ட மாட்டிக்கின்னு அதுக படுற அவஸ்தைக்கு இதே. ஆமையா, அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னை கோயில வச்சு தாலி கட்டலாம்னு இருக்கல? யோ, அப்படியெல்லாம் சொல்லாதயா, எனக்கு வெக்கமாக்கிது. நான் சீரியஸா பேசி நிக்கிறேன், நீ விளையாடுறியா? இருக்கட்டும் தம்பி, கிணத்தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போடும். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சுங்க திருப்தியோட கண்ணவத்தை முடிச்சுக்கங்களேன். அப்ப நான் உன்னை பத்தி நீ எப்ப வேணாலும் வந்து பாத்துட்டு போலாம். ஆனா நான் டெல்லிக்காரருக்கு பொண்டாட்டி ஆக்ட் குடுக்கறதுனால நம்ம 2 பேரும் உறவு யாருக்கும் தெரியக்கூடாதான். சரி, பர்மிஷன் கொடுத்துட்டேன். பின்னி நீ பின்னிடுவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வர்றேன். இந்தா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்க, கொஞ்சம் கில்ட்டு நகை வாங்கிக்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்க. சினிமால மாமியார் விஷயத்துல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாங்களே, அதானே? அதேதான். ஆனா கொஞ்சம் டீசென்ட்டா வாமா. வெளுத்துக்க. ஆனா ஒண்ணு. என்ன? ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை உதவி செய்ய உன் பொஞ்சாத்தியா உன் வீட்டுக்கு வர, அது நெசன்னு நினைச்சு உன் பள்ள இழிச்ச முதுகெலும்ப முறிச்சிடுவேன். பக்கத்திலே வர மாட்டேன். யோ, ஒரு சந்தேகயா, அங்க வந்து உனக்கு இன்னான கூப்பிடுது? உனக்கு கல்யாணமான உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? யோன்னு கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா யோ சோமாரி அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம், அத்தான கூப்பிடுவேன். சரியா? இந்த பாரியா, அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்குவேன். அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன். ரத்தம் வரும், ஆனா உயிர் போகாது. அவங்கள தானே அடிக்கிற, எனக்கு என்ன? தூள் பறத்து. என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ. செஞ்ச பாவண்டோய், என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய், உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? இதுக்குதான். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம், இப்ப அவஸ்தைப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டியை நினைக்க தோணுது. என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உதவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோடு இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா. சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? பின்ன நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கன்னத்துல வச்சு 2 நெரடுவா. கன்னத்தை தொட்டு பாப்பேன், சுட்டு சுட்டா ரத்தவர். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலையும் வரமாட்டா, மாவட்டத்திலையும் வரமாட்டா. ஏய், எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா ஐயா. செல்ல கண்ணு. நான் செல்ல கண்ணு இல்லைங்க, நீங்க யாரு? அட பாவி, அதுவும் இல்லைங்க. நான் யாருன்னு கூட தெரியலையா? படுப்பாவி, காலு வலிக்குதுடா. அப்பா
யார் அது ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி திறந்த வீட்டுல நாய் மாதிரி வா. ஹலோ, என்னங்க என்னமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அட நீ தானடா சாரதி, அது உன் தம்பி ராஜா தாண்டா. அடாடா ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு, 2 இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம காலம் கெட்டு போயிடுச்சு. கற்பகம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு அத்தை ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்க போகும்போது இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? புச்சாங்களா? அதான் காப்பாத்துனாங்க. ஐயோ அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்கேயும் இல்ல, இங்கேயேதான் இருக்காரு. போடா பேமா, நீங்க வேலையாடாதீங்கடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கண்ணத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டு இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா உப்புக்கல் வந்தாச்சு. என்ன நேரடியாச்சு? கற்பு அம்மா. பார்க்கும் போது கட்டி அணைக்கணும் போல தோணுது. சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. கரெக்ட். கற்பு நீ காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் நினைவுதான், கதவை பார்த்தாலும் நினைவுதான். ஐயோ அத்தா, எனக்கும் அப்படிதான். வேறாள் மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ட மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். ஐயோ அத்தான், அத்தான். கற்பு, கங்கை நதியில இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? நதி வத்தினதுக்கு அப்புறம் நடந்து வந்துட்டியா? அது விளாவரியா அப்புறம் சொல்லிக்கிறேன். விடாவரியா? ஓ விளக்கமா சொல்றீங்களா? டே மட்ட பசங்களா, சித்தி வந்திருக்காங்க, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்கடா. ஐயோ ஐயோ எழுதி பசங்களா, ஐயோ இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடிச்சுடா. சித்தி, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். எங்க இந்த பக்கமா? 30 தான். சித்தி, ஏண்டா நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம், இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? சம்சாரம். சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணு குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டி. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? அச்சு, அப்படியே. அப்படியேவா? ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மக என்ன மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்து பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா? ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா, ஆத்தோட போனாலே என் சம்சாரம். அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாரும் வெளியே போங்க.
என்ன பார்த்தா வெளியே போன சொல்றா? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, வா வாமா என் கருப்பி, இங்க உட்காரு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு, இருப்பு சட்டி நசிங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தறுக்க வந்து டெல்லி மாமியார் நீங்களேதான், சந்தேகமே இல்ல. ஒழுங்கா பெருக்குது என்னை குள்ளி, நீ என்ன வாடா. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, டிஃபன் ரெடியான்னு? நாங்க 2 பேரும் இன்னில சமைக்க மாட்டோம். இது என்ன இது திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம். நான் தாண்டி மாறி நீலிராகி பொல்லாத சாமியடி, என்னோட கோபதாபம் இப்போது பொம்மேலே உண்டாச்சுடி. என் பேச்ச நீ கேட்டுக்கடி, இல்லைன்னா ரத்தப்பழி உடுக்க எடுத்து ஓங்கி அடிங்கடா. உசுர குடிக்கும் காளி நானடா. நான் தாண்டி மாறி நீலிராகி பொல்லாத சாமியடி, என்னோட கோபதாபம் இப்போது பொம்மேலே உண்டாச்சுடி. இப்போது நான் மாமியிலே, என்னாட்டமே சாமியிலே, உங்களைப் போல் பொட்டப்புள்ளே, வீட்டுக்கு தான் லாயக்கில்லே. சோறு வடிக்கலே, கோழி அடிக்கலே, எனக்கு படையலே, இன்னும் படைக்கலே. என்னோட வேகத்தை நான் காட்ட நினைச்சாலே தடுத்து நிறுத்தம் சிரிக்க எவனடி? அடியே நான் தாண்டி மாறி நீலி வீராகி கொல்லாத சாமியடி, என்னோட கோபதாபம் இப்போது பொம்மேலே உண்டாச்சுடி. என் பேச்ச நீ கேட்டுக்கடி, இல்லைன்னா ரத்தப்பழி உடுக்க எடுத்து ஓங்கி அடிங்கடா. உசுர குடிக்கும் காளி நானடா. ஆத்தா, உனக்கு நாங்க என்னம்மா படையல் வைக்கணும்? வெண்டைக்காய், சுண்டைக்காய், புடலங்காய், பூசணிக்காய், வாழைக்காய், வேப்பங்காய் கூட்டு வைக்கட்டுமா? அத்திக்காய், இத்திக்காய், ஆவக்காய், கோவக்காய், அவரைக்காய், ஆவாரங்காய் சாம்பார் வைக்கட்டுமா? கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, ஆப்பக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு மசியல் பண்ணட்டுமா? டேய்
என்னை என்ன சைவம் நான் நினைச்சுக்கிட்டேன். சைவம்னாலே வாய் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் சொல்லத்தான். ஆட்டுக்கறி வேணுமிப்போ, ஆராமினி வேணுமிப்போ, கௌதாரிதான் தேவையிப்போ, கடைக்கறி செய்வதப்போ, வயிற்று பசியத்தான் தாங்க முடியல. டேய் நண்டு பழமிட்டான் காண முடியல. என்னோட பசியப்போ தீராம போனாக்கா கழுத்தை கடிச்சு உறிஞ்சு போடுவேண்டா. அடே நான் தாண்டி மாறி நீ வீராகி கொல்லாத சாமியடி. ஆத்தா என்னோட கோபதாபம் இப்போது உம்மேலே உண்டாச்சுடி. தாயே என் பேச்சை நீ கேட்டுக்கடி, இல்லைன்னா ரத்தப்படி. உடுக்கை எடுத்து ஓங்கி அடிங்கடா, உசுர குடிக்கும் காலி நானடா. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா இவன் ஆள ஒரு டெல்லிக்காரன் தட்டிட்டு போயிட்டான். இவனுங்களுக்கெல்லாம் ஏது தலைவர சூடு சொரண சமயம் கிடைச்சா சொந்த பொண்டாட்டியே தாரவாத்து கொடுத்துருவானுங்க. என்னடா சொன்ன? கர்ப்பா கர்ப்பா கைத காந்தமில்ல. ஏன்பா அந்த கைதை இந்த வீட்டுல தானே இருக்கிறான்? நீ எந்த கைதியை கேக்குற? ஏய், இந்த டப்பா இருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத. கர்ப்பத்தை கூப்பிடியா? கர்ப்பமா? இங்க யாரும் கர்ப்பம் இல்ல, இனிமே ஆனாதான். ஏய், அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா? கற்பகத்தை நீ எதுக்கு பார்க்க வந்த? ஆமா, கற்பகம் யாருன்னு தெரியுமா? தெரியுமாவா? நான் புருஷா அவ பொண்டாட்டி. ஏய், என்ன சொல்ற? ஏய், ஏற சொன்னா ஏற மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? ஏய், பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டேனே. கற்பகம் உன் பொண்டாட்டியா? கீச்சிருவ கீச்சி. எங்க கீச்சுவ? எங்க இடைக்குதல அங்க கீச்சிருவ கூப்பிடியா? கற்பகம் சீக்கிரமா கீச்சமா இங்க வருது. சீக்கிரம் வர சொல்லி. சாமாரி, நீ எங்கே வந்த? ஏய் கைத, உன்னை பார்க்கத்தான் படா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? ஏய், என் வைப்பியா? வைப்பா? வைஃப். கற்பகம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? இனிமேதான் நடக்க போகுது. வாமே வா. ஏய், கம்மனு கடை. இப்ப உன்னை இஸ்துன்னு போய் முப்பாத்தாம்மன் கோயில 3 முடிச்சு போட்டு போற. அப்புறம் எவன் நாக்கு மேல பல்ல போட்டுன்னு பேசுறான்னு பாக்குறேன். இந்த பாரு, இந்த வீட்டுக்கு நீ நல்லா செய்ய போய் குப்பத்துல கண்ணா பின்னான்னு பேசுறாங்க தெரியுதா? ஏன் என்ன பிரச்சனை உனக்கு என்ன வந்தது? உன்னை கேட்டு தானே இங்க வந்த. எடுத்த வேலை ஒழுங்கா முடிக்க வேண்டாம் ஐயா. ஆமாங்க, இப்பதான் ஃபேமிலி ரிப்பேர் ஆயிட்டு வருது. அதை கெடுத்துறாதீங்க பெரியவரே. ஏய், யார பெரியவரங்கற? பேர் தெரியல, அதனால பெரியவரேன்னு. சக்தி வேல். வேல் வேலன் கூப்பிட்டுக்க. வேலு வேலு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. கற்பகத்துக்கு இங்க எந்த தப்பு தண்டாவும் நடக்காது. அதுக்கு நான் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா உங்க கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். என்ன அப்படிங்கிற? பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியற. ஆனா இந்த கைதை விட்டு என்னால இருக்க முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணிக்க, நீ இங்கே தங்கிக்க. என்னது, இவர் இங்க தங்குறதா? இது என்ன மங்கம்மா சத்திரமா? ஓய். சரி சரி. ஆமா, அப்படியே அவர் தங்குனா என்ன உறவு சொல்லிக்கிட்டு தங்குவாரு? ஐயா, நான் மட்டும் என்ன உறவு சொல்லி இங்க வந்தேனா? புதுசா ஒரு உறவு உண்டாக்கிக்குவோம். இவர் என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அப்ப இவர் நியூ டெல்லி, நான் ஓல்டு டெல்லி. டெல்லி குளிர் தாங்காம தம்பி இங்க வந்துட்டாரு. எப்படி இருக்குது? தூளு. அப்ப நீ எனக்கு அக்கா. ஏக்கா. தம்பி. ஏக்கா. தம்பி. ஏக்கா. எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? ஏக்கா, இந்த கிழவ உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. ஓ, மாப்பிளை. கொஞ்சம் தெளிக்க. மாப்பிளை. வேண்டாம் வேண்டாம். ஏய் மாப்பிளை. வேண்டாம் வேண்டாம். மாப்பிளை. அவன் சொன்னாரு. டேய் பிளேடு. ஏ மாப்பிளை. வேண்டாம் டேய். மாப்பிளை. ஐயோ. மாப்பிளை, மாப்பிளை. ஏய், ஐயோ. மாப்பிளை. மச்சான் மாப்பிளை. மச்சான் மச்சான். மாப்பிளை, மாப்பிளை. சித்தப்பா. ஏய், மச்சான், மச்சான். சித்தப்பா.
யார் இந்த ஆளு? இவர் தாண்டா கீச்சுறவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு, என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா உன் மருமக பிள்ளைங்க? அப்படியா? ஏக்கா, இந்த ராமரும் லட்சுமணன் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னியே, இவனுங்க தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்க. பொண்டாட்டி கல்லே விழுந்திருக்கிறோம். இது நத்திங் வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓ, நல்லபடியா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுங்க. ஐயோ, ஓ, எப்படியோ இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. செருப்பு வேற நாடுது. ஏந்திரா. ஆமா ஆமா. என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு? அதானே டெல்லியில இப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா, விளையாடுற. விளையாடு இல்ல, விளையாடுகிறார். கிழிக்குது. விளையாடிக்கிறேன். ஐயா, போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. போ. நீதான். வாங்க. யோ, நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறணும்? ஹலோ. அப்பா, என்னம்மா? அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? என் சுதந்திரம் எல்லாம் பறி போயிடுச்சுப்பா. இந்த வீட்ல என்ன அடிமை மாதிரி நடத்துறாங்கப்பா. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்ன ஆச்சுமா உனக்கு? அப்பா, அவர் சித்தியும் சித்தப்பாவும் டெல்லியில இருந்து இங்க வந்து பண்ற அட்டகாசம் தாங்க முடியலப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கப்பா. சரசு, மகளே சரசு. அப்பா, வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பன சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காப்பி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவத கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதும்மா, போதும். என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இத தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு போட்டுட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதிடுறேன். என்ன வாத்தியார ஒத்தி பெட்டிக்குதா? எதுக்கு? இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு. ஓ, எதுக்கே ஒத்தி பெட்டி கேட்பாங்க? வீடியை கொளுத்துறதுக்குதா? ஆமா, நீ யாரு? உன் பாட்டன் அட்ரஸ் சொன்னதா கொடுப்பியா? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணையா? பேஜாராக்குதுப்பா. இத பாருப்பா, இந்த வீட்டுல ராஜா சாரதியன் 2 சோமாரி பசங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நான் மாமன்பா. ஏக்கோ, கற்பகம், நீ எப்படி இங்க? ஆமா, நீ எப்படி இங்க? நான் தான் மேல்வட்டம் பஞ்சாயத்து யூனியனோட தலைவர், இந்த வீட்டோட சம்பந்தி. என் பொண்ணுதான் சரசு. அந்த சரசுக்கு சின்ன மாமியார் நான் தான். என் அப்பன் பெரிய தலைவர்னு உன் மகன் நீட்டி முழங்குவால, அது நீதானப்பா? அது நீ என் பொண்ணோட சின்ன மாமியாரா? ஆமா, இவருதான் என் மயிலத்தான். இல்லையாத்தா? இல்லையா? ஆமா. நான் அவ தம்பி. இல்ல, நீ சாப்பாடு கூட தூக்குற கற்பகம். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, நான் சாப்பாடு கூட தூக்குற கற்பகம் தான். அதுக்கு இப்ப என்னங்கிறேன்? என்ன இது? அம்மனகட டெல்லிக்காரர, இந்த ஆள் ஹிஸ்டரியா நம்ம கையில இருக்குற. நான் சாப்பாட்டு கூட தூக்குற கற்பகம்னு நீ வெளியே சொல்லுவியா? அது வந்து என்னப்பா வந்து போய் நிறுத்தி நிக்கிற? அது வந்து நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. நான் இங்க வந்திருக்கிற நோக்கமே வேற. நான் யாருங்கிறது வெளியே தெரிஞ்சா அது ஒன்னாலதான் தெரியணும்.
அது அப்படி தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்தாங்கப்பா காஃபி. அவருக்கு எதுக்கு காஃபி? என் தம்பி ரொம்ப டயர்டா இருக்கான். இந்தப்பா காபி சாப்பிடு. தேங்க்ஸ்கா. அப்பா இவங்கதான் என் சின்ன மாமியார். இல்லம்மா, இது வந்து பஞ்சாயத்து. ஆமா, சின்ன மாமியார். அம்மா, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. முகத்தை பாத்தியா, லட்சுமி கலை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லு. சரஸ்வதி கலை அப்படியே தாண்டவம் ஆடுது. ஐயா, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. மூதேவி ஓய். சீதேவி கலை தாண்டவம் அப்படி ஆடுது. சொல்லிக்க. ஆஹா. இவரையே அப்படி தாண்டவம் மாறாரு? ஆதி பராசக்தி அம்மா. என்னைக்குமே பீடி பண்ணாதே ஆசீர்வாதம் பண்ணாதே. அப்பா என்னப்பா இது? ஆஹா, அம்மா, இப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்க நீ சந்தோஷப்படணும். என்னத்த பார்த்து சந்தோஷப்படுறது? கன்னத்துல ஒரு இடி இடிச்சாலே தாங்க மாட்டேங்கிறா. அந்த காலத்துல என் மாமியாரு உலக்கையாலே 4 அடி போடுவாங்க. உலக்கதான் உடையுமே தவிர எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இது அந்த காலத்து உடம்பு, வஜ்ரம் பாஞ்ச கட்ட. முட்டையை உடைச்சிடுற. உலக்கே முறிச்ச உடம்பு, கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பா. மொத்தத்துல உலக்க குடும்பம். இந்த பாருமா, அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, போய் காபி போடு போ. புடி. வாங்கப்பா. வரமா வர்றம்மாவா? கற்பகம், என்ன உன்னை பார்த்து அந்த பஞ்சாயத்து போடு பயப்படுது, கால்ல விழுகுது? என்ன விஷயம்? அது ஒரு பழைய கதை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மேல்வட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அஞ்சல, நான் வெரண்டா போயிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் பிறகு போ. சும்மா நீ வேண்ட நான் வாங்குறேன். ஐயோ, பஞ்சாயத்து. கற்பகம், நீ எப்படி இங்க வந்த? அந்த பொண்ணு உள்ள வரும்போது எனக்கு தெரியும் ஐயா, நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன்னு. அதனாலதான் பின்பக்கம் கதை வழியா வந்தேன். ஊமை பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணா. ஏன்னா வாய் திறந்து ஒண்ணும் சொல்ல முடியாது பாரு. அது வந்து வந்து வெக்கமா இல்ல? நீ செஞ்ச காரியத்தை ஊர் முழுக்க டமரா அடிச்சு உன்னை பதவியில இருந்து இறக்கல. என் பேர் கற்பகம் இல்லையா? ஐயோ கற்பகம், அப்படி எல்லாம் செஞ்சிடாத. ஏதோ ஒரு வெறியில கண்மூடித்தனமா அப்படி நான் செஞ்சிட்டேன். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல 25 ரூபாய் அதிகமா போட்டு கொடுக்கறேன். இதை நீ கண்டுக்காத. நீங்க பாட்டுக்கு ஒருத்தி வாழ்க்கைய பாழாகிட்டு போயிடுவீங்க. அத பாத்துக்கணும், நாங்க சும்மா இருக்கணும். அப்படிதானே? கற்பகம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த தடவையும் நான் தான் நிக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஜனங்க காரிய மூஞ்சில துப்புவாங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. அப்போ ஒண்ணு செய். ஆபீஸ்ல வேலை பாக்குற ஊமை பொண்ணு அஞ்சலையே நான் கெடுக்க பார்த்தேன். அந்த சமயத்துல கற்பகம் வந்து தடுத்துட்டா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அதை விட ஒரு டின்னு கிருஷ்ணால எடுத்து என் மேல ஊத்தி கொளுத்துரு. நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு கடிதாசி இல்ல? இந்த 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேக்குறதெல்லாம் நடக்காது. இந்த கடிதாசி என் கையில இருந்தா உனக்கு தயா நல்லது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் பாரு. உன் நல்லதுக்கு தாயா இதெல்லாம் செய்யற. இப்ப இந்த கடிதாசி குடுக்கலன்னு வச்சுக்கோ, உடனே ஆபீஸ்ல கூட்டத்தை கூட்டி நடந்ததெல்லாம் சொல்லுங்க. நான் வேணா கடிதாசி எழுதி கொடுக்கறேன். ஐயோ எப்பா எப்பா. ஓம் நான் ஆகிய அடப்பாவி, அதுதான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேன்னா? நீ பேசுவே, நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகா, அவனை என்கிட்ட விட உண்டையில நாக்கிடுற. அது உங்க சாமர்த்தியம். சரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். இன்னா மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னா வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, வீடு தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து போர்டு. வாங்க, இவர்கிட்ட சொன்னா கஞ்சாவே வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏம்பா, பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ? என்ன யாரு நினைச்ச? அதானே,
இவர் என்ன கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்திருக்காரு? கையெழுத்து லெட்டர் என்னப்பா சொல்றீங்க? ஊமை பொண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா காஜாவா? அதுல ஒரு கட்டு இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. ஓடா. என்ன பரோஜா கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு நிக்கிற? அட போப்பா, உங்களை சமாளிக்க என் பொண்டாட்டி அவ அப்பனையும் அண்ணனையும் கூட்டு வர போயிருக்கா. அப்படியா? உன் மாமனும் மச்சானும் பெரிய பிஸ்தாவா? கீச்சிருவாங்களா? அட நீ ஒண்ணு, என் மச்சான் குதிரைவாலை பார்த்தா போதும் அது பின்னாடியே ஓடிடுவான். என் மாமனார் இருக்காரு, சீட்டை கட்ட காட்டு சுத்தமா துண்டை விரிச்சு அங்கேயே உக்காந்துரும். இங்க வந்து என்ன ரகலை பண்ண போறாங்களோ? யாரு யாரது என் தங்கச்ச வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யாரியா நீ? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே, என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யாரவ? டில்லி சித்தி. ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதானா அது? உன்னை உன்னை என்ன உன்னை என்ன உன்னை என்னடா உன்னை உன்ன பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதான் உன் தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு. களைச்சு பருப்ப உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க, குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்தை. அப்பா அப்பா அப்பா, இந்த டில்லி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி, இவளை மகனே மாணவ அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். இரு, தர்மத்தை கூப்பிடுற. தம்பி, வேலு தம்பி. கூப்பியா? என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உண்மையா சொன்னா? யாரும் சொல்லு. கிழிச்சுற கிழிச்சு. நான் தான்டா சொன்னேன். தலிக்க. ஏண்டா தண்ணியில ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை என்னடா சொன்னேன்? டேய்! ஏய்! புடியா, அமைதி. புடியா வர. அப்படியே அமைதி. வேண்டாம் மச்சான். அமைதி, அமைதி. கீச்சிர கீச்சி. கீச்ச வேணாம், பிளேட உள்ள வை. ஏய், இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக உன்னை விட்ட இல்ல? அப்பா, இன்னைக்காவது என்ன ஒருத்தன் பெரிய மனுஷன் சொன்னானே. எங்க தமிழப்பா தமிழப்பான்னு உங்க மக அடிக்கடி பீத்திக்கிட்டு இருக்குமே, அந்த பீத்துற அப்பா நீங்க தானா? ஆம், நானே தான். இவன் என்னுடைய மகன் மந்தபுத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டிக் கொண்டுள்ள. நல்ல வேளை தமிழ் மாமான்னு பேர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம், நீங்கள் தான் டில்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவரக்கத்தியுடன் சதராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா, நான் தான். அப்பா பார்த்து. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பா, என்ன வெட்டி பேச்சு? சம்மந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ்தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. என் மூச்செல்லாம் தமிழ். ஏய், நம்ம மூச்செல்லாம் 3 சீட்டு தான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவர், உடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டின். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்ஐசி பில்டிங் இது, அது நம்மள் தான். இதே சீட்டாட்டில் தான் தோத்துட்டம்பா. பிறகு ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். ஏய், இங்க வேண்டாம், உள்ள ரூம் இருக்குது, அங்க போலவா. மாப்பிள்ள வர. மாதவா, அப்பா சீக்கிரம் வா. ஐயா, அண்ணே, என்ன? சீட்டாடவன உன்னை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடி வைக்கத்தான் வந்திருக்கோம். கேப்ல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க 2 பேரும் எதுக்குறதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும். ஆ? யோ தமிழ், இல்லையா இது?
இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு நாங்கள் வைக்க போகும் வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா, தந்தையே, இதன் சிறப்பை செவ்வனே செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த டைப்ல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிரும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த அறிவு. இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா, அப்பா, கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ. இப்பொழுது அந்த டெல்லி எருமை வரும். அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம். உடனடியாக பட்டா! எருமை வருகிறது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க. நீங்க வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. என்ன ஏன் பதறீங்க? அது வந்து பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான் நாகரிகம் உங்களுக்கு எதுக்கு? உட்காருங்க. ஐயோ, என்ன ஏதோ முள்ளு மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. வாங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க. இந்த வர நீங்க உட்காருங்க.